கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களே, கஷ்டம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அதை கடந்து செல்வதில் கிடைக்கும் பெருமையும் அந்த அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். நாம் காலத்தின் ஒரு முக்கியமான வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 29, 2025 முதல் ஜனவரி 4, 2026 வரையிலான இந்த வாரம் வெறும் கேலண்டர் தேதிகளை மட்டும் மாற்றப்போவதில்லை. இது உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்ச ஆற்றலின் சமன்பாடுகளையே முழுமையாக மாற்றப்போகிறது. நீங்கள் கடகலக்னக்காரர்கள், அதாவது நீர் தத்துவம் கொண்டவர்கள். நீங்கள் உணர்ச்சிகளால் வழிநடத்தப்படுபவர்கள். ஆனால் இந்த வாரம் பிரபஞ்சத்தில் நடக்கவிருக்கும் விளையாட்டு அக்னி தத்துவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. பொதுவாக வருடத்தின் இறுதியில் நாம் கொண்டாட்டம் மற்றும் உற்சாகத்தை பற்றி மட்டுமே பேசுகிறோம். ஆனால் ஒரு ஜோதிட வழிகாட்டியாக யதார்த்தத்தை உங்களுக்கு உணர்த்த வேண்டியது என் கடமை. உங்கள் ஜாதகத்தின் 6வது வீட்டில், அதாவது போராட்டம், எதிரி மற்றும் நோய் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் கிரகங்களின் ஒரு அரிய மகா மாநாடு நடைபெறுகிறது. இதை ஆழமாக புரிந்து கொள்வது மிக அவசியம். சரி, இப்போது ஒவ்வொரு நாளின் விரிவான ஆய்வை நோக்கிச் செல்வோம். மேலும் இந்த கனமான ஆற்றல்களை உங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்று பார்ப்போம். நண்பர்களே, ஜோதிடத்தில் 6வது வீடு துஸ்தானம் என்று கருதப்படுகிறது. அதாவது நோய், கடன் மற்றும் எதிரியின் வீடு. ஆனால் கடக லக்னத்திற்கு செவ்வாய் இங்கு யோக காரகனாக அமர்ந்திருக்கிறார். சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் போன்ற மித்திர கிரகங்கள் இங்கு சேரும்போது அது சத்ருஹந்தா யோகம், எதிரிகளை அழிக்கும் யோகம் போன்ற விளைவை தருகிறது. இதன் அர்த்தம் என்ன? இந்த வாரம் உங்களுக்குள் ஒரு போர் வீரனின் மனநிலை இருக்கும். நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீர்கள். அது அலுவலக அரசியலாக இருந்தாலும் சரி, பழைய கடனாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் நோயாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்த்து போராட நீங்கள் தயாராக இருப்பீர்கள். இந்த வாரம் செயல்பாட்டிற்கான வாரம், சும்மா அமர்ந்திருப்பதற்கான வாரம் அல்ல. இப்போது இந்த ஆற்றலை சரியான திசையில் செலுத்துவது என்பது சந்திரனின் நகர்வை பொறுத்தது. ஏனெனில் அவரே உங்கள் மனதின் காரகன். வாருங்கள், சந்திரனின் பயணத்தோடு சேர்த்து உங்கள் வாரத்தின் ஒவ்வொரு நாளின் நிலவரத்தையும் தெரிந்து கொள்வோம். உங்கள் வாரத்தை நாம் 3 பகுதிகளாக பிரிப்போம்: ஆரம்பம், மத்திய பகுதி மற்றும் முடிவு. வாரத்தின் ஆரம்பம். முதலில் வாரத்தின் தொடக்கத்தை பற்றி பேசுவோம். டிசம்பர் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. வாரத்தின் தொடக்கம், அதாவது டிசம்பர் 29 திங்கட்கிழமை, உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் போல இருக்கும். காலை 8 மணிக்கு சந்திரன் உங்கள் 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் நுழைவார். 10வது வீடு உங்கள் கர்மம், உங்கள் அதிகாரி மற்றும் உங்கள் சமூக பிம்பத்தை குறிக்கிறது. இங்கே ஒரு மிகச் சுபமான நிகழ்வு நடக்கிறது. அதுதான் கஜகேசரி யோகம். 29வது தேதி காலை 3 மணிக்கே பாகை அடிப்படையில் இந்த யோகம் உருவாகிறது. இதன் நேரடி தாக்கம் உங்கள் வேலையில் இருக்கும். நீங்கள் திங்கட்கிழமை அலுவலகம் செல்கிறீர்கள் என்றால் தயாராக இருங்கள். நீங்கள் கவனத்தின் மையப்புள்ளியாக இருப்பீர்கள். எங்கள் தரவுகளின்படி 29 மற்றும் 30 ஆகிய தேதிகள் வேலைக்கு சிறந்த நாட்களாக குறிக்கோட்களாக குறிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் பதவி உயர்வு பற்றி பேச வேண்டுமானால், புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டுமானால், அல்லது ஏதேனும் பெரிய பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டுமானால் இந்த 2 நாட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதனின் ராசி மாற்றமும் 29வது தேதி நிகழ்கிறது. புதன் உங்கள் 6வது வீட்டிற்குச் சென்று உங்களை ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவராக மாற்றுவார். உங்கள் வேலையில் உள்ள குறைகளை கண்டறிந்து அவற்றை உங்களால் சரிசெய்ய முடியும். உங்கள் இந்த நுணுக்கமான திறமையைக் கண்டு உங்கள் மேலதிகாரி மிகவும் மகிழ்ச்சியடைவார். வாரத்தின் மத்திய பகுதி. இப்போது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நாட்களுக்கு வருவோம். டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1. இந்த நாளில் காலை 9:30 மணிக்கு சந்திரன் தனது ராசியை மாற்றி ரிஷப ராசியில் நுழைவார். ரிஷபம் சந்திரனின் உச்ச ராசியாகும். மேலும் உங்களுக்கு இது 11வது வீடு, அதாவது லாபஸ்தானம். யோசித்து பாருங்கள், வருடத்தின் கடைசி நாள் மற்றும் சந்திரன் லாபஸ்தானத்தில். இதைவிடச் சிறந்த ஒரு கூட்டு என்ன இருக்க முடியும்? டிசம்பர் 31 தேதி வியாபாரத்திற்கு மிகச்சிறந்த நாளாக கூறப்படுகிறது. நீங்கள் ஒரு வியாபாரி என்றால் இந்த வருடத்தின் முடிவு மிகப்பெரிய லாபத்துடன் இருக்கும். நீங்கள் ட்ரேடிங் செய்பவர் என்றால் 31ஆம் தேதி முதலீட்டை அதிகரிப்பதற்கான அறிகுறி உள்ளது. அதாவது புத்திசாலித்தனமாக செய்யப்படும் முதலீடு உங்களுக்கு நீண்டகால லாபத்தை தரும். மாலை வேளையில் நீங்கள் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தால் சூழப்பட்டிருப்பீர்கள். 11வது வீடு நண்பர்களுக்கானது. உங்கள் புத்தாண்டு பார்ட்டி பிரமாதமாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பீர்கள்.
மேலும் 2026ஐ திறந்த மனதுடன் வரவேற்பீர்கள். வாரத்தின் முடிவு. கொண்டாட்டங்களுக்கு பிறகு இப்போது யதார்த்தத்திற்கு திரும்பும் நேரம். ஜனவரி 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் தேதிகளில் சந்திரன் மிதுன ராசியை நோக்கி நகர்வார். இது உங்கள் 12ஆம் வீடாகும். இங்கே ஏற்கனவே குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 12வது வீடு செலவுகள், தனிமை மற்றும் மோட்சத்தை குறிக்கும் இடமாகும். ஜனவரி 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் தேதிகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பார்ட்டிக்கு பிறகு உங்கள் பாக்கெட் காலியாகலாம். செலவுகள் திடீரென்று அதிகரிக்கலாம். நீங்கள் சிறிது சோர்வாக உணரலாம். கூட்டத்தில் இருக்க மனம் வராது. வீட்டிலேயே இருந்து ஓய்வெடுக்க விரும்புவீர்கள். இந்த நேரம் சுய பரிசோதனைக்கானது. வார இறுதியில் வெளியே சுற்றுவதை விட வீட்டிலிருந்து 2026க்கான திட்டமிடலை செய்வது நல்லது. அதிக அலைச்சல் உங்கள் உடல் நலத்தை கெடுக்கலாம். துறை ரீதியான விரிவான அலசல். இப்போது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளை நாம் நுணுக்கமாக ஆராய்வோம். வேலை மற்றும் பணம். கடகலக்னக்காரர்களே, நான் சொன்னது போல் 6வது வீட்டில் உள்ள கிரகங்களின் கூட்டம் உங்களை ஒரு பிரச்சனை தீர்ப்பாளராக மாற்றுகிறது. பன்னாட்டு நிறுவனங்களில் அல்லது கார்ப்பரேட் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் இலக்குகளை முடிப்பதற்கான வாரமாகும். செவ்வாயின் பார்வை உங்கள் வேலையின் வேகத்தை அதிகரிக்கும். ஆனால் கவனமாக இருங்கள். புதன் 6வது வீட்டில் வருவதால் நீங்கள் மற்றவர்களிடம் அதிக குறை கண்டுபிடிப்பவராக மாறக்கூடும். சக ஊழியர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். இல்லையெனில் தேவையற்ற எதிரிகள் உருவாகலாம். நீங்கள் அரசு வேலைக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சூரியன் மற்றும் செவ்வாய் 6வது வீட்டில் இருப்பது மிகவும் சிறந்தது. போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான யோகம் உள்ளது. வியாபாரிகளுக்கு குறிப்பாக டிசம்பர் 27 முதல் டிசம்பர் 31 வரையிலான நேரம் வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் தொழில் ஏற்றுமதி இறக்குமதி, மருத்துவம் அல்லது சேவைத்துறை சார்ந்தது என்றால் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். டிசம்பர் 31 தேதி ஏதேனும் பெரிய ஒப்பந்தத்தை முடிக்க முயற்சிக்கவும். இல்லத்தரசிகள் மற்றும் குடும்பம். இப்போது என் குடும்பத்தின் ஆணிவேரான இல்லத்தரசி தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை பற்றி பேச விரும்புகிறேன். பெரும்பாலும் ராசி பலன்களில் உங்களை பற்றி குறைவாகவே பேசப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் கிரகங்களின் தாக்கம் வீட்டின் சூழலில் உங்கள் மூலமாகத்தான் அதிகம் எதிரொலிக்கிறது. கடக லக்ன இல்லத்தரசிகளுக்கு இந்த வார நிலைமை மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உங்கள் 6வது வீட்டில் 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் ஒன்றாக அமர்ந்துள்ளனர். 6வது வீடு என்பது தினசரி வேலைகள், சேவை மற்றும் வீட்டு பராமரிப்பை குறிக்கும். இந்த வாரம் நீங்கள் ஒரு சூப்பர் வுமன் மனநிலையில் இருப்பீர்கள். வீட்டை சுத்தம் செய்வதாகட்டும், புத்தாண்டு அலங்காரமாகட்டும் அல்லது சமையலறை நிர்வாகமாகட்டும், நீங்கள் அவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்வீர்கள். அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். செவ்வாய் உங்களை சோர்வடைய விடமாட்டார். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் உள்ளது. 6வது வீடு வேலைக்காரர்களையும் குறிக்கிறது. இங்கே உக்கிரமான கிரகங்கள் இருப்பதால் உங்கள் வேலைக்காரி அல்லது உதவியாளர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவர்கள் விடுப்பில் செல்லலாம் அல்லது வேலையை சரியாகச் செய்யாமல் போகலாம். எனவே இந்த வாரம் உங்கள் உதவியாளர்கள் மீது கோபப்படுவதை தவிர்க்கவும். இல்லையெனில் எல்லா வேலைகளையும் நீங்களே செய்ய வேண்டியிருக்கும். இதனுடன் கேது உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறார். புத்தாண்டையொட்டி வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள். விருந்து நடைபெறும். வேலை அழுத்தத்தில் உங்கள் பேச்சு சிறிது எரிச்சலூட்டும் வகையில் இருக்கலாம். கணவர் அல்லது குழந்தைகளை திட்டிவிட்டு பின்னர் நீங்கள் வருத்தப்படலாம். கோபம் வரும்போதெல்லாம் ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் அருந்துவது நல்லது. 31ஆம் தேதி சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்கள் உபசரிப்பு மிகவும் பாராட்டப்படும். நீங்கள் சமைத்த உணவுகள் அனைவருக்கும் பிடிக்கும். வாரத்தின் ஆரம்பத்திலும் நடுப்பகுதியிலும் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஆனால் ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்ததும் சந்திரன் 12வது வீட்டிற்குச் செல்வார். 12வது வீடு ஓய்வுக்கானது. வார இறுதியில் உங்கள் உடல் ஒத்துழைக்காமல் போகலாம். இடுப்பு வலி அல்லது கால் வலி வரலாம். ஜனவரி 2ஆம் மற்றும் 3ஆம் தேதிகளில் வீட்டு வேலைகளிலிருந்து விடுப்பு எடுப்பது எனது ஆலோசனை. இது ஷாப்பிங் அல்லது வீட்டிற்கான செலவு செய்யும் நேரமாகவும் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். நீங்கள் முழு குடும்பத்தையும் கவனித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த வார இறுதியில் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்வது மிக அவசியம். பொருளாதாரம். சரி, இப்போது லக்ஷ்மி தேவியின் அருள், அதாவது பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பண விஷயத்தில் நிலைமை கலவையாக உள்ளது. 29, 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தடைப்பட்ட பணம் கிடைக்கலாம். ஆனால் எச்சரிக்கை, ஜனவரி 2 முதல் செலவு மீட்டர் வேகமாகச் சுழலும்.
குரு 12வது வீட்டில் இருக்கிறார். இது சுப விரயங்களை, நல்ல செலவுகளை, அதாவது ஆன்மீக பணிகள் அல்லது தானம் செய்ய வைக்கும். ஆனால் சந்திரனுடன் சேரும்போது இது உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செலவுகளாகவும் மாறலாம். மாலுக்குச் சென்று தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள். காதல் மற்றும் உறவுகள், இதய விவகாரங்களை பற்றி பேசுவோம். பாருங்கள், காதல் மற்றும் ரொமான்ஸின் கிரகமான சுக்கிரன் இப்போது 6வது வீட்டில் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருடன் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற உக்கிர கிரகங்கள் அமர்ந்துள்ளன. இதன் பொருள் காதல் வாழ்க்கையில் ஈகோ மற்றும் மோதல்களுக்கு வாய்ப்புள்ளது. புத்தாண்டு திட்டமிடல் குறித்து உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படலாம். நீங்கள் வேலையில் அதிக மும்முரமாக இருப்பதால் துணைக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். இந்த வாரம் தர்க்கத்தை அலுவலகத்தில் பயன்படுத்துங்கள், உறவுகளில் அல்ல. துணை கோபப்பட்டால் வாதிடுவதை விட அமைதியாக இருப்பது சிறந்தது. 6வது வீடு சேவையை குறிக்கிறது. உங்கள் துணைக்கு உதவுங்கள், அவர்களை சேவை மனப்பான்மையால் வெல்லுங்கள், வாதத்தால் அல்ல. திருமண வாழ்க்கையில் 7ஆம் அதிபதி சனி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இது நல்ல நிலை. ஆனால் 7வது வீட்டின் மீது கிரகங்களின் பார்வை உறவுகளை சோதிக்கலாம். கணவன் மனைவி இடையே சிறு சிறு ஊடல்கள் ஏற்படலாம். ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் தெரியவில்லை. 8வது வீட்டில் உள்ள ராகுவை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். மாமனார் வீட்டு தரப்புடன் எந்தவிதமான அரசியல் அல்லது வம்பு பேச்சுகளிலும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. கேது உங்கள் 2வது வீட்டில் அமர்ந்துள்ளார். 2வது வீடு வாக்கை குறிக்கும். கேதுவின் வேலை வெட்டுவது அல்லது பிரிப்பது. அறியாமல் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தினரை காயப்படுத்தலாம். நீங்கள் உண்மையை சொல்லலாம், ஆனால் உங்கள் விதம் கசப்பாக இருக்கலாம். இந்த வாரம், குறிப்பாக ஜனவரி 2 மற்றும் 3 தேதிகளில் சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது மௌனமாக இருப்பது ஒரு மருந்தாகச் செயல்படும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. இறுதியாக மிக முக்கியமானது, உங்கள் ஆரோக்கியம் மற்றும் கல்வி. கடக லக்னக்காரர்களே, நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை, ஆனால் எச்சரிப்பது என் கடமை. உங்கள் 6வது வீட்டில் 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அமர்ந்துள்ளனர். இது உடலில் அக்னி தத்துவத்தை மிகவும் அதிகரிக்கிறது. உங்களுக்கு ஆசிடிட்டி, நெஞ்செரிச்சல் அல்லது தோலரிப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். புதன் இங்கு வருவதால் பதட்டம் ஏற்படலாம். ராகு 8வது வீட்டில் இருக்கிறார். இது டிசம்பர் 25ஆம் தேதி 26ஆம் தேதி மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும். அதன் தாக்கம் இன்னும் மீதமுள்ளது. மசாலா உணவுகளை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். நிறைய தண்ணீர் குடிக்கவும். வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் கண்டிப்பாக அணியுங்கள். ஏனெனில் செவ்வாய் காயம் மற்றும் விபத்துக்கான காரகனும் ஆவார். மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம். குறிப்பாக சட்டம், மருத்துவம் அல்லது ஏதேனும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு. 6வது வீட்டின் செயல்பாடு உங்களுக்கு ஒரு போராடும் குணத்தை கொடுக்கும். உங்கள் கவனம் மிகவும் கூர்மையாக இருக்கும். 29 மற்றும் 30 தேதிகளில் சந்திரன் 10வது வீட்டில் இருக்கும்போது உங்கள் படிப்பின் மிக கடினமான பாடத்தை எடுத்து படியுங்கள். அதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். சுருக்கம். நண்பர்களே, இந்த முழு வாரத்தையும் 3 வரிகளில் சுருக்கமாகச் சொல்வதானால்: 1. டிசம்பர் 29-30 நீங்கள் தொழிலில் ஜொலிப்பீர்கள், வெற்றி உங்கள் காலடியில் இருக்கும். 2. டிசம்பர் 31 உங்கள் பாக்கெட் தனமாக இருக்கும், முதலீடு மற்றும் லாபத்திற்கான நேரம். 3. ஜனவரி 2க்கு பிறகு ஆரோக்கியம் மற்றும் செலவுகளில் கட்டுப்பாடு தேவை. பேச்சில் இனிமை இருக்கட்டும். உங்கள் அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. பரிகாரங்கள். இப்போது ராமபான பரிகாரங்களுக்கான நேரம். பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வும் நம் வேதங்களிலேயே மறைந்துள்ளது. இந்த வாரம் 6வது வீட்டின் ஆற்றல் மிக அதிகமாக உள்ளது. மேலும் 12வது வீட்டில் விரயம் உள்ளது. சமநிலையை உருவாக்க இந்த 3 பரிகாரங்களை கண்டிப்பாக செய்யுங்கள். 1. செவ்வாய் மற்றும் சூரியன் சாந்திக்கு. 6வது வீட்டில் அக்னி தத்துவம் அதிகமாக இருப்பதால் தினமும் காலையில் செப்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் சிறிது குங்குமம் மற்றும் அட்சதை, அரிசி கலந்து சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுங்கள். நீரை நிவேதனம் செய்யுங்கள். இதனால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றும் எதிரிகள் அழிவார்கள். 2. புதன் மற்றும் கணபதி வழிபாடு. 29வது தேதி புதன் பெயர்ச்சி நிகழ்கிறது. புதன்கிழமை, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி, புத்தாண்டின் முந்தைய நாள், விநாயகப் பெருமானுக்கு 21 அருகம்புல் சாற்றி அவருக்கு வெல்லம் நிவேதனம் செய்யுங்கள். புதிய ஆண்டு உங்கள் தொழிலில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். 3. கேது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு. உங்கள் வாக்கை சுத்தமாக வைத்திருக்கவும், வீண் செலவுகளை தவிர்க்கவும்
நெற்றியில் தினமும் குங்குமப்பூ கேசர் திலகம் இடவும். முடிந்தால் வாரத்திற்கு ஒரு முறை தெருநாய்களுக்கு பால் அல்லது பிஸ்கட் கொடுக்கவும். கேது சாந்தமாக இருந்தால் குடும்பத்தில் சச்சரவுகள் வராது. நண்பர்களே, 2026 வாசலில் தட்டிக் கொண்டிருக்கிறது. கிரகங்கள் தங்கள் ஆட்டத்தை ஆடுகின்றன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கிரகங்கள் வெறும் அறிகுறிகளை மட்டுமே காட்டுகின்றன. கர்மாவையும் உழைப்பையும் நீங்கள்தான் செய்ய வேண்டும். நீங்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே கஜகேசரி யோகத்தின் பலன் கிடைக்கும். புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதே உங்கள் ஆஸ்ட்ரோ நண்பனின் விருப்பம். உங்கள் பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெற்று புத்தாண்டை தொடங்குங்கள். இந்த விரிவான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை மறக்காமல் லைக் செய்யுங்கள். இது எங்களுக்கு மேலும் உழைக்க ஊக்கமளிக்கிறது. கமெண்டில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயர் அல்லது ஓம் நம சிவாய என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். ஏனெனில் நாங்கள் ஆண்டு முழுவதும் உங்களை இதுபோலவே வழி நடத்துவோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை சிரித்துக்கொண்டே இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஹரஹர மகாதேவ்.